SSCGD காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 7/11/2022 அன்றைக்கி தான் தொடங்க போகுது. புக்ஸும் SSCGDக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்குக்கும் அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் வேலூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம். ஸோ வேலூருக்கு அகாடமிக் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7200400398 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8111070708. ரெண்டு அகாடமிலையுமே 7/11/2022 அன்றைக்கி தான் புதிய பேட்ச் வந்து தொடங்க போகுது. நன்றி. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசி அல்டிமேட்டில் மேக்ஸுக்கான கேள்விகள் பார்க்க போகிறோம். அதையும் இது பிசி அல்டிமேட்டோட கிளைமேக்ஸ், சரிங்களா? ஸோ கிளைமேக்ஸில் கணித கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டல் சமணினா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பரை சரிங்களா எந்த எண்ணோட கூட்டினா அதே எண் வரும். சரிங்களா, எவ்வளோ பெரிய நம்பர் தான் இருக்கட்டும் அதை எந்த எண்ணோட கூட்டினா அதே எண் வருமோ அதுதான் கூட்டல் சமணி. ஸோ அப்போ 0வால் இதை கூட்டினாதான் எனக்கு 1 கிடைக்கும். கரெக்ட் தானே? இப்போ 1947 இருக்குன்னா அதை 0வால் கூட்டினாதான் எனக்கு 1947 கிடைக்கும். சரிங்களா, அப்போ அந்த 0 அப்படின்றது தான் கூட்டல் சமணி. ஓகேங்களா, இதே பெருக்கல் சமணி அப்படின்னு கேட்குறாங்கன்னா இதே விஷயம் தாங்க. ஒரு நம்பரை எந்த எண்ணோட பெருக்கிறா அதே எண் கிடைக்கும். சரிங்களா, அப்போ 1ஆல பெருக்குனாதான் எனக்கு அதே எண் கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ அதே போல் தான் 2 1ஆல பெருக்குனாதான் எனக்கு 2 கிடைக்கும். ஸோ அப்போ பெருக்கல் சமணி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 1, கூட்டல் சமணி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 16:32 இதன் எளிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16:32 ரெண்டுமே பொதுவா 4 வாய்ப்பால வருமா? 4 நாள் 16, இங்க 4 8 32. சரியா, 1 நாள் 4, 2 நாள் 8. ஸோ 1:2 அப்படின்றது தான் 16:32 எளிய வடிவம். சரியா, ஆனா ஒரு ஐடியா தெரிஞ்சுங்க சார். 16:32 என்னால 16 வாய்ப்பாலே அதிக முடியும் அப்படின்னா டைரக்டா 1 16 16 2 16 32 இப்படியும் கேன்சல் பண்ணலாம். நமக்கு தேவை என்னன்னா ரெண்டு பக்கமும் ஒரே நம்பரால கேன்சல் பண்ணணும், மற்றபடி எந்த நம்பர்ல வேணா கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வட்டத்தின் விட்டம் 1 மீட்டர் எனில் அதன் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, விட்டம் 1 மீட்டர். சரியா, இங்க ஆரம் வந்து குத்துருக்கிற ஆப்ஷன் 4மே ஆரத்தை தான் குறிக்குது. சரிங்களா, ஆனா சென்டிமீட்டர்ல குத்துருக்காங்க. ஸோ வேற வழி இல்லை, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். கரெக்ட் தானே? 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்ப விட்டம் வந்து 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குத்துருக்காங்க. அதை தான் அவங்க ட்விஸ்ட் பண்ணி 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ப விட்டம் 100 சென்டிமீட்டர்னா ஆரம் அதுல பாதியா இருக்குமா? ஸோ 100ல பாதி 50 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? விட்டம் 100 சென்டிமீட்டர் எனில் ஆரம் அதுல பாதி, அப்ப 100ல பாதி 50 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 4 6 8 10 12 இதன் இடைநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குத்திருக்கிற நம்பர் எல்லாமே 6 8 10 12 குத்திருக்கிற நம்பர் எல்லாமே ஏறு வரிசையில ஏறிக்கணும். சரிங்களா, சோ இங்க இருக்கிறதே ஏறு வரிசையில் தான் இருக்கு, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏறு வரிசையில எழுதிட்டோம். எழுதிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் நம்பருக்கு இந்த பக்கம் லாஸ்ட் நம்பர் கேன்சல் பண்ணுங்க, இந்த பக்கம் செகண்ட் நம்பருக்கு இந்த பக்கம் லாஸ்ட் நம்பர் கேன்சல் பண்ணுங்க. சென்டர்ல இருக்குல்ல 2 நம்பரு, அதை ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்துங்க. சரிங்களா, சோ அப்ப 6 8 கூட்டினா 14/2. சோ 1 2 2 7 2 14. சோ 7 அப்படின்றது தான் இடைநிலை. புரியுதா? சிம்பிளா லாஜிக்கா வச்சுங்க. இருக்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா என்ன? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நோக்கி எழுதுறோம். சரிங்களா, அப்படி எழுதும் போது சென்டர்ல இருக்கிற 2 நம்பர் எடுத்துக்கிறோம். சென்டர்ல இருக்கிற 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுத்தா அதுதான் இடைநிலை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
P என்னும் புள்ளி வட்ட மையம் ஓவில் இருந்து 26 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது. சோ பாருங்க, P என்ற புள்ளி ஓகேவா வட்ட மையம் ஓவில் இருந்து ஓகேவா ஓல இருந்து P வந்து எவ்வளவு தொலைவு இருக்கு 26 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கு. ஓகேவா P இலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட PT என்ற தொடுகோடு. சோ P இலிருந்து T ன்னு சொல்லிட்டு ஒரு தொடுகோடு வரைகிறாங்க. சரியா, PT கான தொடுகோடு எவ்வளோ? வட்டத்திற்கு வரையப்பட்ட PT என்ற தொடுகோட்டின் நீளம் 10 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்ப கொஸ்டின் என்னன்னா ஓட்டியோட அளவு என்ன? ஓகேவா, ஓட்டியோட அளவு என்ன? சோ OP 26 சென்டிமீட்டர், சரிங்களா, PT 10 சென்டிமீட்டர் எனில் ஓட்டியின் மதிப்பு என்ன? இதுதான் ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறேன் அப்படின்ற பேர்ல ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க. சோ அதை எப்படி வரையணும் அப்படின்னு பாத்துங்க. P என்னும் புள்ளி வட்ட மையம் ஓவில் இருந்து 26 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கு. 26 சென்டிமீட்டர் தொலைவில் P இருக்கு. சரியா, P யில் இருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட PT என்ற தொடுகோடு 10 சென்டிமீட்டர் எனில், சரியா, 10 சென்டிமீட்டர் எனில் ஓட்டியின் மதிப்பு என்ன? சோ ஓவும் டீயும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓட்டியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது பார்க்க எப்படி இருக்கு? பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா? 10 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் இது என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா, சோ பிதாகரஸ் தியரத்தின் படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதானே? சோ அப்போ 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா, நல்லா புரிஞ்சுங்க. இங்க எது கர்ணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கர்ணம். சரிங்களா, 26 சென்டிமீட்டர் தான் கர்ணம். அதுல 10 சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு பக்கம் எனில் இன்னொரு பக்கத்துக்கான அளவு என்ன? சோ 26 ஸ்கொயர் 26 பெருக்குனா 676. சரிங்களா, 26 இன்ட்டு 26 பெருக்குனா 676. ஓகேவா, 10 ஸ்கொயர் அப்படின்றது 100, இது தெரியும், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 676 மைனஸ் 100 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 676 100 கழிச்சா 576. சரிங்களா, இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 576 பா, எனக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான். ஸோ அப்போ 576க்கு ரூட் எடுத்தா 24 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். சரியா சார், இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னா இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் சிம்பிள் லாஜிக்ல யோசிங்க. எந்த நம்பரை 2 முறை பெருக்குனா 576 வருதுன்னு பாருங்க. அப்படி எது வருதோ அதுதான் ஆன்சர், அதுதான் ஆப்ஷன். ஓகேவா, ஸோ அப்போ 24 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, சின்ன லாஜிக் தாங்க. இதனுடைய ஸ்கொயர்ல இருந்து இந்த ஸ்கொயரை மைனஸ் பண்றோம், மைனஸ் பண்ணிட்டு ரூட் எடுக்கிறோம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1,2 4,6 x,6 3,2 என்பன இவ்வரிசையில் ஒரு இணைகரத்தின் முனைகள். சோ பாருங்க, இதுதான் இணைகரம். இந்த இணைகரத்துல இது A, இது B, இது C, இது D. நான் ABCD மாத்தி எழுத முடியாது, ஏன்னா ABCD இந்த லைன்ல தான் எழுதணும். பாருங்க, இவ்வரிசையில் அதே வரிசையில் தான் எழுதணும். இங்க AB எழுதிட்டு இங்க D எழுதிட்டு இங்க C எழுத முடியாது. சரிங்களா, அப்படி மாத்தி எழுதுனா என்ன சார் பிரச்சனை? ஆட்டோமேட்டிக்கா இந்த பாயிண்ட்ஸை மாத்தி எழுதுவீங்கல்ல, பாயிண்ட்ஸை மாத்தி எழுதும் போது ஆன்சர் சேஞ்ச் ஆயிடும். சரியா, சோ பாருங்க 1,2 B வந்து 4,6, இது x,6, இது 3,2. சரிங்களா, நான் ஏற்கனவே இத முன்ன ஒரு தடவை சொல்லியிருப்பேன். இணைகரத்துல சரிங்களா அந்த மூலை விட்டங்கள் வந்து ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். சரியா, சிம்பிளா சொல்லணும்னா இங்கிருந்து இங்க அளவு இருக்கு பாத்தியா, இந்த அளவும் இங்கிருந்து இந்த அளவு இருக்கு பாத்தியா, இந்த 2 அளவும் வெற்ற இடம் கரெக்டா சென்டர் பாயிண்டா இருக்கும். சரியா, சென்டர் பாயிண்ட்ல வெட்டும் அப்படின்னா நம்ம சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு.
அதாவது நடுப்புள்ளி கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? x1 plus x2 by 2 கமா y1 plus y2 by 2. இதுதான் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஏக்கும் சிக்கும் நடுப்புள்ளி கண்டுபிடிப்பீங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பிக்கும் டிக்கும் நடுப்புள்ளிக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? ஏசியோட நடுப்புள்ளி பிடியோட நடுப்புள்ளிக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து நம்ம இந்த எக்ஸுக்கான மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ அப்போ ஏசில பாருங்க, ஏ வந்து 1,2, சி வந்து x,6. புரியுதா? இது ஏ, இது பி, இது சி, இது டி. சோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேவா? அப்படி இருக்கும்போது 1 பிளஸ் x2 கான மதிப்பு x by 2 கமா y2 அப்படின்னும் போது 2 plus 6 by 2. அப்ப 1 plus x by 2 கமா இது 8 by 2 ன்னு வருமா? 2 6 கூட்டினா 8, 8 by 2 ன்னு வரும். அதாவது 4 அப்படின்றது ஒரு சைடுக்கான ஆன்சர். ஓகேவா? அதே போல இது ஏசி கண்டுபிடிச்சிங்க, அந்த சைடு பிடி கண்டுபிடிக்கணும்ல. பிடி கண்டுபிடிக்கும் போது 4 plus 3 by 2 கமா 6 plus 2 by 2. ஓகேவா? புரியுதா? இது x1 y1, இது x2 y2. சோ x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. சரியா? அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டுமே ஈக்குவல்ன்றனால நான் ஈக்குவல் போட்டுக்கிட்டேன். இப்ப பாருங்க, 1 plus x by 2 கமா 4 ஈக்குவல் டு 7 by 2 கமா இதுவும் 4 தானே. 6 plus 2 8, 8 by 2 4. சோ இந்த 4க்கு இந்த 4 கேன்சல். கீழே இருக்கிற 2க்கு இங்க கீழே இருக்கிற 2 கேன்சல். சோ 1 plus x equal to 7. சரியா? 1 plus x equal to 7. 1 இருக்கு, x ஓட மதிப்பு என்னவா இருக்கும்? 6 போட்டாதான் இங்க 7 வரும். சோ x இன் மதிப்பு 6. இல்ல சார் எனக்கு தெரியல அப்படின்னா x equal to இந்த பிளஸ் 1 இந்த சைடு வந்தா 7 minus 1 வரும். சோ 6 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? பிளஸ் 1 அந்த சைடு போனா -1 ஆயிடும். ஓகேவா? சின்ன லாஜிக் தாங்க. நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா இதுதான். ஏசிக்கு என்ன நடுப்புள்ளி, பிடிக்கு என்ன நடுப்புள்ளி. சரியா? அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதை அடிச்சிடுங்க. மீதி இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸுக்கான மதிப்பு, அப்ப இந்த இடம் 6 வரும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த சம் எதுக்கு சார் இவ்வளவு பெருசு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்ல இதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஈஸி ராம்பா. 1 மணி நேரத்துக்கு 2 மணி 30 நிமிடம் 5 வினாடிகள் என்பதை வினாடிகளாக மாற்றுக. பாருங்க, 2 மணி. சோ 2 மணி அப்படின்னா 1 மணிக்கு 3600 நொடி. சோ 2 மணிக்கு அப்படின்னும் போது இன்னொரு 3600 நொடியா? 2 மணி நேரத்துக்கு இன்னொரு 3600 சேர்த்துக்கிறீங்க. 30 நிமிஷம். 30 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 3600னா 30 நிமிஷம்ன்றது அதுல பாதி. அப்ப 1800 நொடி. சரியா? இன்னொரு 5 நொடி இருக்கு, அதை அப்படியே கூட்டிங்க. சோ 15, 8 6 14, 20, 5 4. சோ 9015 நொடிகள் மொத்தம் இருக்கு. சரியா? 9015 அப்படின்றது தான் ஆன்சர். ஐடியா புரியுதா? 1 மணி நேரத்துக்கு 3600. சோ 2 மணி நேரம்ன்றனால இன்னொரு 3600 கூட்டிக்கிறீங்க. 1 மணி நேரத்துக்கு 3600னா அரை மணி நேரத்துக்கு 1800 பிளஸ் இந்த 15 நொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 9005 நொடிகள் மொத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மா. y equal to 2x plus k என்ற நேர்கோடு 1,2 என்ற புள்ளி வழியே செல்கின்றது எனில் k இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? k இன் மதிப்பு என்ன? இது முன்னில்ல, k இன் மதிப்பு என்ன? சோ பாருங்க, y equal to 2x plus k 1,2 அப்படின்ற புள்ளி வழியா போகுது. அதாவது 1ன்றது x, இங்க 2ன்றது y. புரியுதா? x equal to 1, y equal to 2. சோ y க்கு பதிலா 2 போட்டுங்க. 2 into x க்கு பதிலா 1 plus k.
ஓகேவா? 2 ஈக்குவல் டு ஓ 2 பிளஸ் கே. ஸோ இந்த 2 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? கே ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 வரும். கரெக்ட் தானே? பிளஸ் 2 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா மைனஸ் 2. ஸோ 2 கழிச்சா 0 அப்படின்றது தான் கே இன் மதிப்பாக இருக்கும். அதாவது ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தசம வடிவில் எழுதுக. 153 பிளஸ் 96 பிளஸ் 7. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்பரா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கூட்டிங்க. சரியா? 153 96 7. ஸோ 7 6 கூட்டினா 13, 13 3 கூட்டினா 16, மீதி 1. 9 5 கூட்டினா 14, 14 1 கூட்டினா 15, மீதி 1. ஸோ 256. சரியா? இதுக்கு அப்புறம் வர நம்பர் எல்லாத்துலயும் பை வருது பாருங்க. ஸோ பை வரனால இது வரைக்கும் பாயிண்ட் வச்சுங்க. சரியா? அப்ப இந்த ஆன்சர் வர சான்ஸே இல்லை, ஏன்னா 153 வந்திருக்கு. சரியா? ஸோ சாதாரணமா இருக்கிற நம்பரை கூட்டி அதுக்கு முன்ன பாயிண்ட் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ல இங்க 5/10 இருக்கு பாத்தியா, இது ஃபர்ஸ்ட் நம்பர். சரியா? நெக்ஸ்ட் என்ன வரணும்னா ஏதோ ஒரு நம்பர் பை 100ன்னு வரணும். சரியா? ஃபர்ஸ்ட் 10, ரெண்டாவது 100, மூணாவது 1000, நாலாவது 10,000. அந்த லைன் தான் போனோம். ஆனா இங்க பாருங்க 10 இருக்கு, அதுக்கப்புறம் 100ன்ற வார்த்தை கொடுக்கல. சரியா? அந்த லைன் இல்ல, அதனால 0 சேர்த்துக்கிறீங்க. சரியா? அதனால 0 சேர்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் 1000ல 2 இருக்குல்ல, சோ அந்த 2 சேர்த்துக்கிறீங்க. சோ 256.502 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா? இது வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 5 அப்படியே போட்டு, ரெண்டாவதா எனக்கு 100 வரணும். சோ 1/100 அப்படின்ற கான்செப்ட் வரல, அது வராதனால நான் 0 சேர்த்துக்கிறேன். எதெல்லாம் வரலையோ அங்க 0 சேர்த்துப்போம். மூணாவது 1000ல வரணும், கரெக்டா 1000ல வந்திருக்கு. சரியா? மேல 2ன்ற நம்பர் இருக்குனால 2 சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? பாருங்க, ஏ பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பி சி அதே வேலையை 5 நாட்களில் முடிப்பர். சி ஏ அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 12, 15, 20 இது மூணுத்துக்கும் மீசிமா எடுத்துங்க. சரிங்களா? சோ 2ஆம் வாய்ப்பாடுல 2 ஆர் 12. சரிங்களா? 2ஆம் வாய்ப்பாடுல 5 வராது, 2ஆம் வாய்ப்பாடுல 10 முறை வரும். மறுபடியும் 2ல போட்டீங்கன்னா இது 3 முறை, 5 வராது, 5 முறை 10. சரியா? இப்ப 3க்கு தான் வந்தாகிறோம். 1 3 3, 5 5, இந்த 5 அப்படியே வச்சுப்போம். மறுபடியும் 5ல போட்டீங்கன்னா 1,1,1 வந்துருமா? சோ மீசிமா உங்களுக்கு தெரியும், அதனால கொஞ்சம் வேகத்துல போட்டு பாருங்க. 2 2 4, 4 12, 12 5 60. சோ 60 மீசிமா. சரிங்களா? இங்க 12 நாள், 5 நாள், 20 நாள். அதாவது ஏ 12 நாள் வேலை செய்யறாரு, பி 5 நாள் வேலை செய்யறாரு. ஓ இங்க ஏபியா, ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள் வேலை செய்யறாங்க, பியும் சியும் சேர்ந்து 5 நாள் வேலை செய்யறாங்க, சியும் ஏவும் சேர்ந்து 20 நாள் வேலை செய்யறாங்க. சரியா? சோ 12 நாள்னா 60 வேலை மொத்தம். சரியா? இதை சாக்லேட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் 60 சாக்லேட். சரியா? ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளைக்கு சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிடுவாங்களா? ஏன்னா 12 5 60. சரியா? அதே போல பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மொத்தம் 5 நாள் வேலை செய்யறாங்கப்பா. பியும் சியும் சேர்ந்து மொத்தம் 5 நாள் சாக்லேட் சாப்பிட்றாங்க. இருக்குது மொத்தம் 60 சாக்லேட் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஏன்னா 5 நாள் 60. வாய்ப்பாட்டில் பாருங்க, பெருசாலாம் 5 நாள் 60. அதே போல 20 3 60. சரியா? எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? சியும் ஏவும் 20 நாள் வேலை செய்யறாங்க. சோ ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிட்டாதான் 20 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட முடியும். ஓகேவா? அப்ப மொத்தம் இருக்கிறது 60 சாக்லேட்டு. இங்க 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்யறாங்க? 5 4 3. இது 3த்தையும் கூட்டிங்க, மொத்தம் மேல போட்டுக்கிறீங்க. இது 3த்தையும் கூட்டினா என்ன வருது? 5 4 9, 9 3 12. சரியா? சோ ஓர் 12 12, ஐ 12 60. சோ அப்ப 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 5 நாள்ல செய்வாங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. இங்க என்ன தெரியுமா ஒரு பெரிய ட்விஸ்ட்?
2 முறை ஏ வராங்க, 2 முறை பி வராரு, 2 முறை சி வராரு. ஏன்னா ஏபில ஒரு தடவை ஏ வராரா, சிஏல ஒரு முறை ஏ வராது. ஓகேவா? அதே போல பி பாருங்க, ஏபில வராது, பிசிலையும் வராது. ஸோ 2 முறை வரனால வந்திருக்கிற ஆன்சரை 2ஆல பெருக்கிங்க. சரியா? 2 5 10. ஸோ ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 10 நாள்ல செய்வாங்க. லாஜிக் புரியுதா? இங்க 2 முறை வரனால 2ஆல பெருக்கிறீங்க வந்திருக்கிற ஆன்சரை. இங்க ஏன் நான் 12ஆல டிவைட் பண்ணேன்? 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்யறாங்கன்னு கேக்குறாங்க. மொத்தம் 60 சாக்லேட்டு, 3 பேரும் சேர்ந்து அப்படின்னா 12 சாக்லேட் ஒரு நாளைக்கு சாப்பிடுறாங்க 3 பேரும் சேர்ந்து. அப்ப 5 நாள்ல 60 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. ஓகேவா? இங்க 2 முறை ஏ, 2 முறை பி, 2 முறை சி வரனால 2ஆல பெருக்கிக்கிறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. முருகன் சம மதிப்பெண்ணுடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். இதில் சரியான மதிப்பு எது? 60% எனில் தேர்வில் எத்தனை கேள்விகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 10 கேள்வி தப்பா எழுதுறான். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. சரியான மதிப்பீடு 60%. கரெக்டா 60% மார்க் எடுக்கிறான் அப்படின்னா 40% தப்பா எடுத்திருப்பான். கரெக்ட் தானே? 60% மார்க் கரெக்ட் அப்படின்னா 40% மார்க் தப்பு. 40%க்கான மார்க் தான் இந்த 10 கேள்விங்க. ஏன்னா அவன் தெளிவா சொல்லிட்டாங்க 10 கேள்வி தப்பா எழுதுறாங்க. சரியா? அப்ப அந்த 10 கேள்வின்றது தவறான பர்சன்டேஜ். 40% 10னா 80%க்கு 20 மார்க்கா? சரியா? 20 கேள்வி தப்பா எழுதியிருப்பான். புரியுதா? 40% 10னா 80%க்கு 20 கேள்வி. இன்னும் ஒரு 20% தேவை. அப்ப இன்னொரு 10 கூட்டிக்கலாமா? 5 கூட்டிங்க. சரியா? புரியுதா என்ன சொல்றேன்னு? 40%க்கு 10, அப்ப 80%க்கு இன்னொரு 40% சேர்க்கணும். அதனால நான் என்ன பண்றேன்? 20% வச்சுக்கிட்டேன். சரியா? இங்க 20% அப்படின்றது இந்த 10 கொஸ்டின்ல பாதி. அதனால 25 கேள்வி வரும். சார் இது எனக்கு புரியல, செட் ஆகல அப்படின்னா இதை கவனிங்க. 40%க்கு 10 கேள்விங்க, 100%க்கு எத்தனை கேள்விங்க? நம்ம மெத்தடுக்கே வருவோம். 100%க்கு எத்தனை கேள்விங்க? அப்ப பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100 × 10 வகுத்தல் 40. சரியா? 40 கீழே வந்துருச்சு. 0க்கு 0 கேன்சலா? ஒரு நாள் 4, 25 நாள் 100. சோ 40%க்கு 10 கேள்வினா 80%க்கு 20 கேள்வி, இன்னும் 20%க்கு 5 கேள்வி. அதை மொத்தத்தையும் கூட்டினா 25 கேள்விங்க அந்த தேர்வில் இருக்கிற மொத்த கேள்விகளா இருந்திருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? இது ஈஸியான கேள்விப்பா. கொடுக்கப்பட்டுள்ள பதத்தில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. x இங்க இருக்கு, y இங்க இருக்கு. சரியா? மதிப்பு வேணுமா? சோ இப்படி இருக்குன்னா இது பேர் என்னன்னு சொல்லுவோம்? 180 டிகிரின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி. நம்ம வேணா பாகைமானி எடுத்து பாருங்க. இங்க 180 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. நேர்கோணம் 180 டிகிரின்னு. சரியா? அப்ப இது அப்படிதானே இருக்கு. ஓகேவா? இது 120 டிகிரினா எக்ஸ் இங்க என்ன இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். ஏன்னா 120 60 கூட்டினா 180 டிகிரி. அப்ப எக்ஸ் வந்து 60. அதே போல இங்கேயும் பாருங்க 130 டிகிரி இருக்கு. சோ அப்ப இங்க 50 டிகிரி இருக்கும். அப்பதான் 2 டி கூட்டினா எனக்கு 180 டிகிரி வரும். சோ எக்ஸுக்கு மதிப்பு 60, ஒய்க்கு மதிப்பு 50 இருக்கா? எக்ஸுக்கு 60, ஒய்க்கு 50. ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. 2 டி கூட்டினா 180 டிகிரி வரணும். இது 120னா அது 60, இது 130னா இது 50. அவ்வளவுதான். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு பழ வணிகர் 1 டசன் ஆப்பிள்களை ரூபாய் 84க்கு வாங்கினார். 2 ஆப்பிள்கள் அழுகிவிட்டன. அவருக்கு 16 ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டுமெனில் ஒரு ஆப்பிளின் விற்பனை விலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 டசன் ஆப்பிள், அதாவது ஒரு டசன்ல 12 ஆப்பிள் இருக்குமா? 12 ஆப்பிள 84 ரூபாய் வாங்குறாரு. சரியா? 2 ஆப்பிள் அதுல அழுகிருச்சு. அப்ப இப்ப எவ்வளவு இருக்கும்? 10 ஆப்பிள் இருக்கும். 12 ஆப்பிள்ல 10 ஆப்பிள் இருக்கும். அவருக்கு அதை விற்கும் போது 16 ரூபாய் லாபம் கிடைக்குது. சரியா? அப்ப 12 ஆப்பிள் அவர் 84 ரூபாய்க்கு வாங்கினாரு.
இதோட 16 ரூபாவை கூட்டினா வர்றதுதான் அவருக்கு அந்த மொத்தம். சரியா, நல்லா புரிஞ்சுங்க. 10 பயத்தை என்ன சொல்றாங்க, 16 ரூபாய் லாபத்துக்கு விற்கிறாரு. அவர் வாங்கின காசு 84 ரூபாய் தான். 16 ரூபாய் லாபம்னா 100 ரூபாய்க்கு வித்திருப்பாரா? புரியுதா? 100 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்ப ஒரு பழத்தோட ரேட் என்னன்னு கேக்குறாங்க. 10 பழம் 100 ரூபாய்னா ஒரு பழம் எவ்வளோ? 10 ரூபாய். சரியா, அப்ப 10 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா, சிம்பிள் கொஸ்டினுங்க, படிக்க தெரிஞ்சா போதும். பாருங்க, ஒரு டசன் ஆப்பிள் 12 ஆப்பிள், 12 ஆப்பிள் 84 ரூபாய். சரியா, 2 ஆப்பிள் ஆகிருச்சு, அப்ப 10 பழம். சரிங்களா, அவருக்கு 16 ரூபாய் லாபம். அப்ப 84 ரூபாய் இருந்துச்சு, 16 ரூபாய் லாபம்னது நான் செலவு பண்ண காசை விட எக்ஸ்ட்ரா எனக்கு வரதுதான் லாபம். கரெக்ட் தானே? அப்ப 84 விட எக்ஸ்ட்ராவா 16 ரூபாய் கிடைக்குது. அப்ப எவ்வளவு இருக்கும்? 100 ரூபாய் இருக்கும். 10 பழம் 100 ரூபாய்னா ஒரு பழம் எவ்வளோ? 10 ரூபாய். அவங்க அதானே கேக்குறாங்க. ஒரு ஆப்பிளின் விற்பனை விலை என்னன்னு கேக்குறாங்க. ஒரு ஆப்பிளின் விற்பனை விலை 10 ரூபாய். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 எண்களின் விகிதம் முறையே 3:4:6 என்றால் அதன் பெருக்கல் தொகை 1944 என்றால் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மிகப்பெரிய விகிதம் எதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. மிகப்பெரிய விகிதமே இங்க 6 பங்கு தான். கரெக்டா? அப்ப 6 பங்குல 6ஆல பெருக்கிற நம்பர் தான் இங்க ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. அப்ப 20 வர சான்ஸே இல்லை. ஏன்னா 6ஆம் வாய்ப்பால 20 வராது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, அதன் பெருக்கல் தொகை 1944 கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 3 பங்கையும் பெருக்குங்க. 3x 4x 6x 3த்தையும் பெருக்குனா எனக்கு 1944 வருது. ஓகேவா? 1 3 3 6 3 18 மீதி 1 14 அப்படின்னும் போது 4 முறை 12 மீதி 2 24 போது 8 முறை 24 3ஆம் வாய்ப்பல்ல. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் 4ஆம் வாய்ப்பல்ல அடிப்போம். ஒரு நாள் 4, இங்க 16 நாள் 64, 2 நாள் 8. ஓகேவா? அதே போல 6ஆம் வாய்ப்பல்ல 1 6 6, 2 6 12, 16ல 12 போச்சுன்னா மீதி 4, 42 7 முறை வரும். சரிங்களா? அப்ப இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், 3 எக்ஸ் இருக்கா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 27 எழுதலாம். கரெக்ட் தானே? பெருக்கும் போது எக்ஸ் கியூப் ஆகும், கூட்டும் போதுதான் 3x. சரியா? அப்ப எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 27 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3ன்னு வரும். சரிங்களா? ஏன் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 27 நான் 3 கியூப்னு எல்லாமா? 3 9 9 3 27ன்னு. சோ அந்த 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். ஓகேவா? எக்ஸ் 3ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஒரு பங்கு 3பா, அப்ப 6 பங்கு எனக்கு வேணும். அப்ப 6 × 3 கரெக்ட் தானே? 6 3 18. சோ 18 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஐடியா தெரிஞ்சுங்க, கேன்சல் பண்ண கத்துங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா ஃபார்முலா பிரகாரம் போட்டீங்கன்னா ரொம்ப பெரிய கொஸ்டின். ஆனா இதை ஆட் பண்ண தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். பாருங்க, 1 + 6 + 11 + 16. இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் என்னவா இருக்கும்? 21 26 31 இப்படிதான் போகும். 31 36ன்னு. சோ இதை அப்படியே கூட்டிக்குவோமா? 1 6 11 16 21 26 31 இது வரைக்கும் இருக்குது நம்ம கூட்டுவோம் அப்படியே. சோ பாருங்க, 1 6 கூட்டினா 7 8 14 15 21 22. சரிங்களா? 5 7 8 9 11. சோ 112ன்னு வருது. ஆனா நமக்கு என்ன தேவை? 148 தேவை. சரியா? 148 வரணும். இங்க லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? அதுதான் கொஸ்டின். சரியா? அப்ப நான் 31 வரைக்கும் இங்க போட்டேன் அப்படின்னா எனக்கு 112 தான் வருது. அந்த 112ஓட நெக்ஸ்ட் நம்பர் வரதுக்கு என்ன இருக்கும்? 31னா நெக்ஸ்ட் 36 வர சான்ஸ் இருக்கா? சோ அந்த 36 கூட்டிக்கங்க. 8 14 148 வந்துருச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப இங்க கடைசி நம்பரா எதுதான் இருக்கணும்? 36 தான் இருக்கணும். சோ எக்ஸோட மதிப்பு 36. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்படி கூட்டி போட்டுனா இல்லனா ஃபார்முலால அப்ளை பண்ணி கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. அதுல ஃபார்முலால அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்.
அது பெரிய ப்ராசஸ். இந்த ஐடியால தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான், ரிப்பீட் வந்துருக்கு. ஒரு வட்டத்தின் விட்டம் வந்து 1 மீட்டர் எனில் அதன் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது உங்களுக்கான கொஸ்டின் பா. சரியா? இது நீங்க யோசிக்கணும் அப்படின்னு தான் இந்த கொஸ்டினே கொடுத்தது. முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை ஏன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இதை நீங்க தேடும் போதாவது அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவாவது பார்ப்பீங்க. சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இதே மெத்தட்ல வந்த ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கும். அதே போலதான் இந்த கொஸ்டினுக்கும் 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சர். அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேடி பாருங்க. அப்புறம் கொஞ்சமாவது ஆக்சுவலா இந்த நேரத்துக்கு நீங்க தேடி பாக்குற டைம் இல்ல. சரிங்களா? பார்த்தவனே ஆன்சர் சொல்ற நேரம். அதனால ஆன்சர் சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். 9, 6, 7, 8, 5 மற்றும் x ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 9, 6, 7, 8, 5 பிளஸ் x 6 நம்பரா? 6 நம்பரையும் கூட்டி 6ஆல வகுத்தா எனக்கு என்ன வருதா? 8 வருதா சராசரி. ஓகேவா? அப்ப x ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிளா போடுங்க. 9 6 கூட்டினா 15, 15ம் 7 கூட்டினா 22, 22 8 கூட்டினா 30, 30 5 கூட்டினா 35. சரிங்களா? 6ஆம் வாய்ப்பு வரல, வகுக்குறீங்க. இங்க மீதி எனக்கு 8 வருதுன்னா 6 8 48 வரணும். ஆனா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 35 தான் வந்திருக்கு. அப்ப இந்த லாஸ்டா வர நம்பர் என்னவா தான் இருக்கணும்? 13ஆ தான் இருக்கணும். சரியா? ஏன்னா 35 13 கூட்டினாதான் 48. ஓகேவா? சோ அப்ப இல்ல சார் நான் இதை போடுறேன்னா 35 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6 8 48. சரியா? அப்ப 35 13 கூட்டினாதான் 48. அதனால எக்ஸோட மதிப்பு 13. சரியா? எக்ஸின் மதிப்பு 13. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. x equal to a b c xyz என்ற கணத்தின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? 6 நம்பர் இருக்கா? 6 நம்பர் இருக்கு. இத 2 பவர்ல எழுதிங்க. 2 பவர் 6. 2 பவர் 6 என்னது? 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 6 முறை 2 பெருக்கிறீங்க. அப்போ 64ன்னு வரும். 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2ஆல பெருக்குனா 64. இதுதான் உட்கணங்களின் எண்ணிக்கை. சரிங்களா? உட்கணங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா என்ன பண்றீங்க? இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 6 வேல்யூ இருக்கு. சோ 2 பவர் 6 அதான் ஃபார்முலா. 2 பவர் m தான் ஃபார்முலா. சோ m ஓட மதிப்பு இங்க 6. சரியா? அப்ப 2 பவர் 6னா 64ன்னு ஆன்சர் வருது. இது உட்கணங்களின் எண்ணிக்கை. ஆனா நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க? தகு உட்கணங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. சோ தகு உட்கணங்களின் எண்ணிக்கை எங்க சார்? ஒண்ணும் இல்லைங்க. 64ன்னு வந்துச்சு பாத்தியா? அதுல 1 கழிச்சிங்க. 63 தான் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. சரியா? சோ உட்கணங்களின் எண்ணிக்கை விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. சோ 63 இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். நம்ம அதிர்ஷ்டம் பாத்தியா? 64 ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? என்ன பண்ணுவோம்? கன்ஃபியூஸ்ல விட்டு வந்துடுறோம். தப்பா? இதெல்லாம் தான் நமக்கு ஒரு தடவையும் தடையாவே இருக்கிறது. சரியா? சோ அதனால கரெக்டா புரிஞ்சுன்னு எதுங்க. உட்கணங்களின் எண்ணிக்கைனா 2 பவர் 6, தகு உட்கணங்களின் எண்ணிக்கைனா 2 பவர் 6ஓட 1 கழிச்சுக்கணும். சரிங்களா? 2 பவர் 6 இல்ல சார், இங்க 7 நம்பர் தான் 2 பவர் 7, 8 நம்பர் தான் 2 பவர் 8. அவ்வளவுதான். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது வந்து ஒரு தியரி क्वेश्चनங்க. டைரக்ட் தான். a மைனஸ் பியும் b மைனஸ் ஏவும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான விடை அப்படின்னு கேட்டீங்கன்னா a மைனஸ் b ஈக்குவல் டு b மைனஸ் a எப்ப தெரியுமா? வேர் a ஈக்குவல் டு b ன்னு இருக்கும்போது. சரியா? ஏவும் பியும் சமமா இருந்துச்சு அப்படின்னா a மைனஸ் b ஓட மதிப்பும் b மைனஸ் a ஓட மதிப்பும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்ப ஆப்ஷன் ஏ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஒன் வேர்டா நம்ம புக் பின்னாடியே கொடுத்திருப்பாங்க. சரியா? ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம்
நடுக்கோடுகளை டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்கும். சோ நடுக்கோட்டு மையம் அப்படின்றது இப்படி இருக்கும். சரியா? இது என்ன ரேஷியோல பிரிக்கும்னா, இது 2 பங்குனா இது 1 பங்கு, இது 2 பங்குனா இது 1 பங்கு, இது 2 பங்குனா இது 1 பங்கு. ஆக்சுவலா 2:1 அப்படின்ற ரேஷியோல பிரிக்கும். இதுவும் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகளை 2:1 அப்படின்ற விகிதத்துல பிரிக்கும். ஓகேவா? சோ 2:1 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் எக்ஸெட்ரா k கியூபுக்கான மதிப்பு 8281 எனில் 1 plus 2 plus 3 எக்ஸெட்ரா k கான மதிப்பு என்ன? இந்த மாடல்ல கொஸ்டின் கேக்குறாங்க. அதாவது சார் பவர் 3 கொடுக்குறாங்க, பவர் 3 கான வேல்யூ 8281 கொடுத்துட்டு எனக்கு பவர் 1 கான வேல்யூ கேக்குறாங்க. அதாவது மேல பாருங்க, இங்கெல்லாம் 1 இருக்குதான்னு அர்த்தம். சரியா? இங்கெல்லாம் 1 இருக்குதான்னு அர்த்தம். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அப்ப இதுக்கான மதிப்பு என்னன்னா 8281க்கு ரூட் எழுதணும். சரியா? நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற நம்பரை பாருங்க 8281. சரியா? சிம்பிளா இப்படி யோசிங்க. இங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? 81, 71, 91, 61. இருக்கிற ஆப்ஷன் பக்கத்துல இருக்கிற 0 எதுன்னு பாருங்க. இது 81 பக்கத்துல 80 ஸ்கொயர் இருக்குமா? சரியா? அதாவது 81க்கு பக்கத்துல 80 இருக்கும். அந்த 80 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 8 ஸ்கொயர் 64, ஒரு 0 ஸ்கொயர் பண்ணா 2 0, 6400 தான் வருது. நம்மளுக்கு தேவை 8281. சரியா? அப்ப 90 ஸ்கொயர் போறங்க. 9 9 81, இந்த ஒரு 0 ஸ்கொயர் பண்ணா 2 0. சோ 90 ஸ்கொயர் 8100. அப்ப 91 ஸ்கொயர் கண்டிப்பா என்னதான் இருக்கும்? 8281 இருக்கும். ஏன்னா 8100 விட பெரிய நம்பரா தான் இருக்கணும், சின்ன நம்பரா இருந்தா வராது இல்ல ஆன்சரு. 8100க்கு 90 ஸ்கொயர் தான். அப்ப அதை விட பெரிய நம்பர் தானே 8281. அப்ப 91 தான் அதுக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? இன்னும் டவுட்டா இருக்கு சார், எனக்கு இதுவே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, 91 91 பெருக்கி பாருங்க, 8281 வரும். சோ எந்த ஆப்ஷன் பெருக்குனா வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? இதுவும் சப்ஸ்டிடியூஷன் क्वेश्चन தான். 4a plus 3b equal to 65, a plus 2b equal to 35. இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இத நான் கேன்சல் பண்ணி உட்கார்ந்து இருக்கணும். சரிங்களா? பாருங்க, இத போடலாமா? 4 × 5. சரியா? a ஓட மதிப்பு 5ன்னு போடுறேன், 3 × 15. b ஓட மதிப்பு 15ன்னு போடுறேன். சரிங்களா? 4 5 20, 3 5 45. ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 20 45 கூட்டினா 65. ரைட் ஹேண்ட் சைடு வருது இல்ல? கரெக்டா வருதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நான் 5 15 வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வருது. அதே போல இந்த ஆப்ஷன்லயும் வருதான்னு பார்த்துப்போம். a க்கு மதிப்பு 5, b க்கு மதிப்பு என்னது? 15. சோ 5 பிளஸ் 2 5 30, 5 30 கூட்டினா 35. சோ ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டா வருது இல்ல? ரைட் சைடுல இருக்கிற 35 வந்துருச்சா? இங்க பாருங்க, ரைட் சைடுல இருக்கிற 65 வருது. சோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இத நீங்க செக் பண்ணும் போதே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? கரெக்டான ஆன்சர் லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் ஈக்குவலா இருக்கணும். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 3x minus y. நெக்ஸ்ட் பிளஸ் 2y minus 2x plus x plus y. இது எல்லாத்தையும் கூட்ட சொல்றாங்க. சோ அதனால தான் பிளஸ் போட்டு அப்படியே எழுதிட்டேன். பாருங்க, 3x minus y plus 2y minus 2x plus x plus y ன்னு. x எல்லாம் என்னென்ன இருக்கு பாருங்க, 1 2 3. கரெக்ட் தானே? சோ இதுல x மட்டும் கூட்டிங்க. 3x ஓட ஒரு x கூட்டினா 4x, 4xல 2x போச்சுன்னா 2x. புரியுதுல? 3ல 1 கூட்டினா 4, 4ல 2x கழிச்சா 2x. அதே போல y எல்லாம் கூட்டிங்க. 2y ஓட ஒரு y கூட்டினா 3y, 3yல ஒரு y போச்சுன்னா 2y, 2x plus 2y அப்படின்றதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்.
சோ எக்ஸ்ல ஒரு சைடு கூட்டிக்கிறீங்க, ஒய்ல ஒரு சைடு கூட்டிக்கிறீங்க. சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. x மைனஸ் 8 என்பது x² மைனஸ் 6x மைனஸ் 16 இதுல ஒரு காரணி எனில் மற்றொரு காரணி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ x² மைனஸ் 6x மைனஸ் 16 இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 இன்டு மைனஸ் 16 மைனஸ் 16. சரியாங்க? சென்டர்ல இருக்கிற நம்பர் இங்க எழுதிங்க. இப்ப ரெண்டு நம்பரை பெருக்குனா எனக்கு மைனஸ் 16 வரணும். அதே ரெண்டு நம்பரை கூட்டினாலோ இல்ல கழிச்சாலோ எனக்கு மைனஸ் 6 வரணும். எது அந்த ரெண்டு நம்பர்னு பாத்தீங்கன்னா 8 2 பாருங்க, 8 2 16. 8ல 2 கழிச்சா 6 வந்துடும். ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இங்க என்ன சிம்பிள் போடணும் அதுதான். சப்போஸ் நான் 2க்கு மைனஸ் போடுறேன்னு வச்சுக்கீங்க, 8ல 2 கழிச்சா பிளஸ் 6ன்னு வந்துடும். சரியா? அப்ப பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடணும். பாருங்க, 8 2 16 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 16. இங்க 8ல 2 கழிச்சா 6, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ன்றதுனால மைனஸ் 6. அப்ப ஆன்சர் எழுதும்போது இங்க x² இருக்குல்ல, அப்ப ஒரு எக்ஸ் இந்த மைனஸ் 8க்கும் இன்னொரு எக்ஸ பிளஸ் 2க்கும் கொடுத்துருங்க. ஏன்னா இங்க மைனஸ் 8ன்னு வந்தனால இங்க மைனஸ் 8ன்னு வருது, இங்க பிளஸ் 2ன்னு வரனால இங்க பிளஸ் 2ன்னு வருது. அவ்வளவுதான். சரியா? அதுல என்ன கொடுத்துருக்காங்க? x மைனஸ் 8 என்பது இதுல ஒரு காரணி எனில், அப்ப x மைனஸ் 8 ஆன்சர்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? இன்னொரு ஆன்சர் என்ன, மற்றொரு காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. மற்றொரு காரணி x பிளஸ் 2. சரியா? அப்ப x பிளஸ் 2 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி. வட்டத்துல எவையேனும் 2 புள்ளிகள் இருக்கு. இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி வைக்கிறேன்னு வச்சுக்கீங்க. 2 புள்ளிக்கு இடைப்பட்ட பகுதி. இந்த பகுதிக்கு என்ன பேருனா வட்டகோண பகுதின்னு சொல்லுவாங்க, இல்லனா வில்லுன்னு சொல்லலாம். ஓகேவா? வட்டகோண பகுதி இல்லனா இந்த இடத்துல வில்லுன்னு கொடுத்திருக்காங்க. சோ வில்லு தான் கரெக்ட். ஓகேவா? இதே கொஸ்டின் வேற எப்படி சார் கேட்கலாம்? வட்டத்துல சென்டர் வழியா. சரியா? வேற என்ன மாதிரிலாம் இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்டத்துல சென்டர் வழியா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பகுதி பேரு விட்டம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. மையத்தின் வழியாக செல்லக்கூடிய ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு பேரு விட்டம். சரியா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். மையத்தின் வழியாக செல்லக்கூடிய ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு விட்டம். ஓகேவா? சரிங்க சார், மையத்தின் வழியா போல, மையத்தின் வழியாக செல்லாமல் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நான். ஓகேவா? இந்த 3 சுழி நான் கொடுத்திருக்காங்கல்ல, இது மையம் வழியா போக கூடாது, ஆனா 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. விட்டம்னு கொடுத்திருக்காங்க பாத்தியா, இது மையத்தின் வழியாக செல்லக்கூடிய ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஓகேவா? ஆரம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆரம்ன்றது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற அந்த லென்த். சரியா? எல்லா பக்கமும் சமமா இருக்கும். இங்க 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 எல்லா பக்கமும் சமமா இருக்கும். சக்கரை ஞாபகம் வச்சுங்க. காருக்கு எதுக்கு அச்சாணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அச்சாணி கரெக்டா சென்டர்ல இருக்கும், அதுதான் மையம். சரியா? சுத்தி இருக்கிற அந்த வீலு அதுதான் ஆரம். ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம் தெரியணும். ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் எது? ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மிகப்பெரிய நான் எது? பார்க்கும்போதே தெரியும். ஒரு வட்டத்துல மிகப்பெரிய நான் எதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வில்லு. ஓகேவா? நீங்க தான் கமெண்ட்ல ஆன்சர் சொல்ல போறீங்க. வட்டத்தின் மிகப்பெரிய நானுக்கான ஆன்சர். முக்கோணத்தின் மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல ஏற்கனவே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் கமெண்ட் ஆன்சர் சொல்ல சொன்னேன். சோ இந்த கொஸ்டினுக்கு சொன்னா நல்லா இருக்காது. பாருங்க, சுற்றுவட்ட மையம் அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி எது? சுற்றுவட்ட மையம். அதை ஞாபகம் வச்சுங்க. இது கேட்ட கொஸ்டின் எக்ஸாம்ல. ஓகேங்களா? சோ குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். மைய குத்துக்கோடுகள் சொல்லத்துக்கு வரலாம், குத்துக்கோடுகள் சொன்னா அதுக்கு செங்கோட்டு மையம் ஆன்சர். ஓகேவா? மைய குத்துக்கோடுகள்னா சுற்றுவட்ட மையம், குத்துக்கோடுகள் சொன்னா செங்கோட்டு மையம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 0.005667 இதன் அறிவியல் குறியீடு. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட மாதிரி பாருங்க. 0.005667 சிம்பிள் லாஜிக்ங்க. எனக்கு தேவை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற பாயிண்ட்
1 2 3 இந்த இடத்துல வரணும். அதாவது பாயிண்ட்டுக்கு முன்ன ஒரே நம்பர் தான் இருக்கணும். சரியா? பாயிண்ட்டுக்கு முன்ன ஒரே நம்பர் தான் இருக்கணும். அந்த நம்பர் ஜீரோவா இருக்கக்கூடாது, மதிப்பு இருக்கிற ஒரு நம்பரா தான் இருக்கணும். சரியா? அப்ப 5ன்ற ஒரு நம்பருக்கு வரணும். அப்ப எத்தனை நம்பர் தள்ளி வந்திருக்கு? 1 2 3 நம்பர் தள்ளி வந்திருக்கா? சோ இங்க இருக்கிற பாயிண்ட் பாருங்க 0.0056 இங்க இருக்கிற பாயிண்ட் 1 2 3 நம்பர் தள்ளி இங்க வந்திருக்கு. அப்ப 5.67 இன்ட்டு 3 நம்பர் தள்ளி வந்தனால 10⁻³ போட்டுக்கிறீங்க. சரியா? 10⁻³ சோ இதுதான் ஆன்சர். 5.67 இன்ட்டு 10⁻³ ஏன்னா 3 நம்பர் இந்த சைடு தள்ளி போயிருக்கு. சரியா? சோ அதனால 10⁻³ 4 நம்பர் தள்ளி போயிருந்தா 10⁻⁻4. ஆனா பாயிண்ட்டுக்கு முன்ன எத்தனை நம்பர் இருக்கணும்? ஒரே நம்பர் தான் இருக்கணும். அந்த ஒரு நம்பர் ஜீரோவா இருக்கக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அறிவியல் குறியீடோட வடிவம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A is to B, B is to C. இந்த மாடல் ரொம்ப ஈஸி. 4 6 18 5 இதுதான் கொடுத்திருக்கிறது. சரிங்களா? சோ இங்க 6 வந்திருக்கிறதுனால இந்த இடம் அப்படியே 6 போட்டுங்க. இங்க 18 வந்தனால இந்த இடம் 18 போட்டுங்க. சரியா? இது ஷார்ட் கட். இங்க 6ன்றதால இந்த இடம் 6, இங்க 18ன்றதால இந்த இடம் 18. சோ 4 18 பெருக்குனா 72, 18 6 பெருக்குனா 108, 6 5 30. சரியா? அப்ப என்ன ஆன்சர் வருது? 72 108 30. மூணுமே பொதுவா எந்த வாய்ப்பாடுல வரும் அப்படின்னு பாருங்க, 6ஆம் வாய்ப்பாடுல வரும். 6 12 72. சரியா? அதே போல 1 6 8 48, மறுபடியும் 5 முறை 30. கரெக்ட் தானே? 6ஆம் வாய்ப்பாடுல 6 5 30ன்னு வரும். சோ 12 18 5ன்னு வருது. இதுக்கப்புறம் மூணுமே பொதுவா எந்த வாய்ப்பாடுலயும் வராது. சரியா? சார் 12 18 2ஆம் வாய்ப்பாடுல அடிக்கலாம், 6ஆம் வாய்ப்பாடுல அடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 5யும் அடிக்கணும் அல்ல. சரியா? அப்படி கேன்சல் ஆகல அப்படின்றதுனால 12 18 5 இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கடிகாரத்தில் நிமிடமுள் ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிமிஷமுள். சரியா? சோ கடிகாரத்துல நிமிடமுள் 6 டிகிரி நகருமா? ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி நகரும். சரியா? மணிமுள் எவ்வளவு நகரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சோ நிமிஷமுள் ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி நகரும். மணிமுள் எவ்வளவு தூரம் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் நகரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 6 டிகிரி தான்ப்பா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க. √63 மைனஸ் √175 பிளஸ் √28. இந்த √63 நான் எப்படி எழுதுறேன்னா 7 × 9ன்னு பிரிச்சுக்கிறேன். சரியா? அதே போல √175 25 7ன்னு பிரிச்சுக்கிறேன். கரெக்ட் தானே? 25 7 முறை பெருக்குனா 175 வந்துரும். அதே போல பிளஸ் 28 7 4ன்னு பிரிச்சுக்கிறேன். ஏன் சார் இப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எழுதின 2 நம்பர்ல ஒரு நம்பரை நம்மளால ரூட் எடுக்க முடியும். பாருங்க, 9 ரூட் எடுத்தா 3, 25 ரூட் எடுத்தா 5, 4 ரூட் எடுத்தா 2. சரியா? சோ அந்த மாதிரி பிரிக்க முடியும். அப்ப பாருங்க, √7 √9ன்னு பிரிக்கலாமா? இத தனித்தனியா ரூட் எடுத்துக்கிறேன். √25 √7ன்னு பிரிக்கலாமா? பிளஸ் √7 √4ன்னு பிரிக்கலாம் தனித்தனியா. அப்ப √3க்கு சாரி √9க்கு ஆன்சர் 3, √7 அப்படியே வந்துரும். மைனஸ் √25க்கு 5, சோ √7 அப்படியே வந்துருச்சு. பிளஸ் √4க்கு எடுத்தா 2ன்னு வரும், சோ 2 √7 அப்படியே வந்துரும். ஓகேவா? இப்ப பிளஸ்ல இருக்குது மட்டும் கூட்டிக்க. 3 √7யும் 2 √7யும் கூட்டினா 5 √7. 5 √7ல இந்த 5 √7 கழிச்சுக்கிறேன். சோ கழிச்சா என்ன ஆகும்? 0ன்னு வந்துரும். சோ ஆன்சர் 0. ஓகேவா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन. கரெக்டா பாத்துக்க. பிரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க. அது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி இந்த क्वेश्चनலாம். சரியா? சோ இந்த பிரிக்கும் போது சார்
இந்த 63 வேற எந்த 28 இது பெஸ்ட். 28 வேற எந்த டேபிள்லயும் பிரிக்க முடியாதா சார்? 14 2 28ன்னு பிரிக்கலாமே. ஆனா 14க்கும் ரூட் எடுக்க முடியாது, 2க்கும் ரூட் எடுக்க முடியாது. சரியா? 2 நம்பர் பிரிக்கிற அப்படின்னா அல்ல ஒரு நம்பராவது ரூட் எடுக்கிற மாதிரி பாத்துக்க. இங்க பாருங்க, நான் பிரிச்சது எல்லாமே 4ல ரூட் எடுக்க முடியும். இங்க 25க்கு ரூட் எடுக்க முடியும், இங்க 9க்கு ரூட் எடுக்க முடியும். சோ அதனால தான் ஈஸியா என்னால கேன்சல் பண்ண முடிஞ்சது. பிளஸ் எல்லாம் கூட்டிக்கிட்ட மைனஸ கழிச்சிட்டேன். ஓகேவா? சோ ஆன்சர் 0. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணக்குல கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். சரியா? சோ இதுக்கப்புறமாவது நம்ம பிராக்டிஸ அதிகமாக்கணும். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோஸ் கண்டினியூஸா வரும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்க வேலையில நீங்க தெளிவா இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.